இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்க. காசு தேவைன்னு சொல்றாங்க, அன்பு தேவைன்னு சொல்றாங்க, காதல் தேவைன்னு சொல்றாங்க. ஒண்ணு டக்குன்னு உடைச்ச மாதிரி சொல்லுங்க, எது ரொம்ப தேவை? நிம்மதி தேவை. ஆசைகள் அதிகம் இல்லாம இருந்தாவே நிம்மதியா இருக்கலாம். மேபி அந்த நிம்மதி இல்லாம தான் நிறைய டைவர்ஸ் எல்லாம் நடக்குதோ. பொறுமை இல்லாதனால டைவர்ஸ் நடக்குது. 10 இயர்ஸா வேணும் ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ்ங்கிறது விஷயமே எடுத்துக்கணும்னாவே 10 இயர்ஸ் ஆகணும். அவ்வளோ டூரேஷன் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் டைவர்ஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு எடுத்துக்க முடியும். காதலிச்சு கூட கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆனாலும் இந்த பிரச்சனை ஏன் வந்துகிட்டே இருக்கு? முன்னாடி எல்லாம் நிறைய பீப்புள் இருந்தாங்க. ஒரு வீட்டுல வந்து 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஷேரிங் கெப்பாசிட்டி நிறைய இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. ஒன்னு சிங்கிள் சைல்டு இல்ல 2 அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே நான் தான் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது, அவைலபிள் நிறைய இருக்குது, அவங்க மட்டுமே அனுபவிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சோ இன்னொரு ஃபேமிலியில போய் அவங்களால வந்து ஷேர் பண்ணிக்கிறவோ இக்னோர் பண்ணிக்கவோ விட்டு கொடுக்கறோ அந்த கெப்பாசிட்டி வந்து நிறைய குறையும். இப்ப தனியா இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த பேரண்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமா மாப்பிளோட வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. ஒரு பொண்ணுடைய அம்மாவா அது அவங்களுக்கு தேவைதானா, வேணுமா? அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க மட்டும்தான் வாழணும். அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம போய் யாரா இருந்தாலும் பேரண்டா இருந்தாலுமே சப்போர்ட் பண்றோங்கிறதுக்காக அவங்க லைஃபை நம்ம ரன் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசி அவங்க வந்து ஷேர் பண்ணி விட்டு கொடுக்கணுமா இல்ல இக்னோர் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க கத்துப்பாங்க. அவங்கள பெட் பண்றோங்கிற காரணத்தினால அந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. அது மேக்சிமம் வந்து பெண் பிள்ளைகளை பெத்த தாய் தான் ஜாஸ்தியா வந்து உள்ள போறாங்க. ஆம்பளை பசங்களை பெத்தவங்க எல்லாருமே மேக்சிமம் விலகிடுறாங்க. லிமிட்டுக்குள்ள கூட கிடையாது, விலகிடுறாங்க. இவங்களோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான டைம்ல அவங்க என்ன பண்ணணுங்கிற முடிவு அவங்க தான் எடுக்கணும். நம்ம போய் நம்மளோட லைஃபை வந்து அவங்ககிட்ட திணிக்க கூடாதுல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுதா? ஏன் இப்படி பண்றீங்க, கொஞ்சம் இந்த விஷயத்துல மாறுங்க அப்படின்னு? பசங்க கிட்ட பொண்ணுங்க நிறைய அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. டாமினேட்டிவா அதிகாரமா எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை பண்ணணும். இப்ப வந்து குக்கிங் வந்து லேடிஸ் தான் அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருந்தது. இப்ப வந்து குக்கிங் வந்து ஜென்ஸும் பண்ணிக்கலாங்கிறது வந்து அவங்களோட பெருந்தன்மை. அவங்க நம்ம வந்து ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக அதவே டாமினேட் பண்ணி நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து தப்பு. லவ்வால எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணலாம். லவ் இல்லாம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. பேஸ் லவ். பொண்ணுங்க ஒருவேளை கணவனுக்கு ஒரு 3-4 வயசு கம்மியா இருந்தா கூட வாடா போடலாம் பேசு. இது வந்து இப்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. வாடா படம் கூப்பிடுறது ஸ்டைல் ஆயிடுச்சு. அப்படி கூப்பிடலன்னா தான் பசங்களுக்கு பிடிக்கல. பசங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. அப்ப மனைவி வாடா போடன்னு கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களா? 20 இயர்ஸ் முன்னாடி வந்து நீ நான் கூப்பிடுற கூட இல்ல. நீங்க வாங்க போங்க அத்தான் பாவா இந்த மாதிரி அவங்கவுங்க ரிலிஜன்ல என்னென்ன கூப்பிடுமோ அதுதான் கரெக்டா இருந்தது. இப்போ வந்து அது கொஞ்சம் தள்ளி வாங்க போங்கன்னு கூப்பிட்டாங்க, நேம் வந்து கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வாடா போடான்னாங்க, செல்லாம் பட்டுன்னாங்க. இப்போ எப்படி வேணா கூப்பிடலாங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இது எங்க போய் முடியும்? திருப்பி வரும், தேவைப்படும். எல்லாமே வந்து ஒரு இந்த கிரேவிங் தான். எல்லாமே வந்து இது வந்து மாடர்ன் லைஃப்ல வர்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட பொசிஷனை விட்டு கொடுக்குறாங்க. யாரும் அந்த இடத்த விட்டு தரக்கூடாது. கூடிய சீக்கிரம் ஆண்கள் வந்து மனைவியை வாங்க போங்கன்னு பேசி அவங்க வாடாப்படம் சொல்லக்கூடிய காலம் வந்துருமா? அப்படி வராது. அப்படி வரக்கு வாய்ப்பு கிடையாது. 2 பேருமே வாடா போடிப்பாங்க, அவ்வளவுதான்.